பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த திருத்துவ பண்டிகையின் ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே இறை தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற யாவரையும் தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாளை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமுறை அறிஞர்களாலே இந்த நாள் நமக்கு எப்படி தரப்பட்டிருக்கிறது? திரித்துவ கடவுளை ஆசரிக்கின்ற நாளாக இந்த நாள் நமக்கு தரப்பட்டிருப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. திருமுறையிலே திரித்துவம் அல்லது மூவர் கடவுள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய லூதரன் திருச்சபைகளிலேயே பல பிரிவுகள் என்ன செய்கிறது? உண்மைதானா? லூதரன் திருச்சபைகளிலேயே பல பிரிவுகள். நாம் எந்த திருச்சபையா? IELC, இந்தியன் இவாஞ்சலிக்கல் லூதரன் திருச்சபையா? ALC இருக்கிறது, TLC இருக்கிறது. இப்படி பல பிரிவுகள் நம்முடைய லூதரன் திருச்சபைகளிலே என்ன செய்கிறது? காணப்படும். இப்படி உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே திருச்சபைகள் பல்வேறு விதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிரித்தாளுகை செய்யப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஆயினும் நாம் அனைவரும் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவை மாத்திரம் என்ன செய்கிறார்கள்? ஆசரிக்கின்றார்கள். சிலர் குமாரனை மாத்திரம், சிலர் தூயாவியானவரை மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பிதாவையும் குமாரனையும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தூயாவியானவரை என்ன செய்து விடுவார்கள்? விட்டு விடுவார்கள். இப்படி அந்த பிரிவுகளுக்கு இடையே இப்படிப்பட்டதான சில பிரித்த ஆளுகைகள் ஆண்டவரே என்ன செய்து வச்சிட்டாங்க? பிரித்து வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள் இல்லையா? ஆண்டவருடைய திரித்துவ தன்மையை முழுமையாக விசுவாசித்து அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானா? ஆமென். ஆண்டவருடைய திரித்துவ தன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த திரித்துவத்தை விசுவாசித்தவர்களாக இந்த நாட்களிலே நாம் அவரை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியான கடவுள் என்று சொல்லி அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த நாட்களிலே இவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமது அடிப்படை நம்பிக்கையாக இந்த திரித்துவத்தை இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டிருப்பது நலம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆழ் தத்துவத்தை பழைய ஏற்பாட்டிலே தந்தை படைப்பாளராகவும், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மீட்பாளராகவும், தொடர்ந்து ஆண்டவர் இயேசு விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு தம்முடைய தூயாவியானவரை அனுப்பி அவரை கொண்டு நம்மை தேற்றுகிறவர்களாகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்விலே நாம் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவி என்கின்றதான அந்த ஒரே தன்மையுடைய கடவுளை நாம் வெகுவாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். மூவர் கடவுளும் சம ஆற்றலை கொண்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. இந்த திருத்துவத்தை இந்த நாட்களிலே நம்முடைய பட்டறிவினால் நாம் என்ன செய்ய முடியாது, உலக அறிவினாலே நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. மாறாக அவர் மீது கொண்டுள்ள அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே மாத்திரம்தான் ஆண்டவருடைய திருத்துவத்தை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் ஆழமாக வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தரும். தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு தரப்பட்ட திருமறைகள் வழியாக ஆண்டவருடைய திருத்துவத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதால் அந்த சத்தியத்தை நாம் சிந்திக்க முற்படுவது நல்லது என்று சொல்லி விரும்புகின்றேன். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்ட நற்செய்தி பாடம்
யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரையிலான இந்த இறைவார்த்தைகளை மையமாக கொண்டு இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு நேராக திரும்பலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தங்களுடனே தேவன் இல்லாத போது நீர் செய்கின்ற இப்படிப்பட்ட அற்புதங்கள் என்ன செய்ய இயலாது, செய்ய மாட்டான் என்று சொல்லி ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு அறிக்கையிடுவதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கப்பாவதை பிள்ளைகளே, அந்த மனிதனை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 1ஆவது வசனம் முதல் நாம் அதை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்ள முடிகிறது. யாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? யூதருக்கு ஒரு அதிகாரியான நிக்கதேமு என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்றது. யூத தலைவர்களுள் ஒருவன் அப்போ ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர். சரிதானா? பொதுவாக இந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? அவங்க பயன்படுத்தின திருமுறை என்ன? 5 ஆகமத்தை மாத்திரம்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? திருமுறையாக கொண்டிருந்தார்கள். நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, நிருப வாக்கியம் என்று சொல்லி முழு வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆனால் இந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது. இந்த பஞ்சாகமம், தோரா என்று சொல்லுவோம், அதை மாத்திரம்தான் அவர்கள் வேதம் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். பிதாவானவரை மாத்திரம்தான் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பாளராக என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இங்கே நிக்கதேமுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன அறிவுரை கொடுக்கிறாரு? திரித்துவத்தை குறித்த உண்மையையும் அதே வேளையிலே அதோடு கூட நித்திய வாழ்வை குறித்ததான அந்த உண்மையையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அனுபவத்தை பிந்திய பகுதிகளிலே நாம் படித்து பார்க்க முடியும். கற்பான தேவ பிள்ளைகளே, இந்த யூதர்கள் திரித்துவத்தையும் நித்திய வாழ்வையும் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அதை என்ன செய்யல? நம்பல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க தங்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இங்கே நிக்கதேமுவை பார்த்து ஒரு வசனத்தை, அந்த வசனத்தில் அதனுடைய 3ஆவது அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், உலகிற்குரியவைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின போதும் அதை நீங்கள் என்ன செய்யவில்லையா? என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. எப்படி பரத்துக்குரியவர்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவதை நான் பார்க்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யூதர்கள் மத்தியிலே காணப்பட்டதான ஒரு தவறு என்னவென்று சொன்னால், அவர்கள் பிதா மாத்திரம்தான் கடவுள் என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தங்களுக்குள்ளாக எண்ணிக்கொண்டு அதை மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? போதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சத்தியத்தை முறியடித்து உண்மையான ஆழமான சத்தியம் என்ன, அந்த திரித்துவம் என்பது என்ன என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இங்கே நிக்கதேமுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனக்கெல்லாம் தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் வசனம் 2 சொல்கிறது, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். போதுமா? அங்கே வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதுல குறிப்பா நிக்கதேமு சற்று வித்தியாசமானவர். அவருக்குள்ளாக ஒரு இறை பயம் இருந்தது. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு ஆவல் இருந்தது. ஆகவே தான் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நீ உண்மையிலேயே பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை, பிதாவானவர் உண்மை அனுப்பினார் என்பதை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் அறிந்திருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவரிடத்திலே ஒரு அறிக்கை பண்ணுகின்றார். நிக்கதேமு அந்த யூத தலைவர்களிலே ஒரு சற்று வித்தியாசமான ஒரு மனிதனாக காணப்பட்டார். நாமும் பல வேளைகளில் அப்படித்தான் இல்லையா? உலக மக்களில் இருந்து சற்று என்ன செய்கிறோம்? வித்தியாசமாக செயல்பட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவரை நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டுமா? நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை வெளிப்படுத்தினால் மாத்திரமே நாம் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? சாட்சியாக வாழ முடியும். ஆக சரி, போகட்டும், அது வேற கான்செப்ட். நாம் இன்றைக்குரிய இந்த திருமறைக்கு நேராக கடந்து வருவது நல்லது.
இங்கே வேதம் சொல்லுகிறது நிக்கதேமுவின் ஒரு அறிக்கை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது என்று சொன்னால், மீட்பாளரான கிறிஸ்து அவர் தந்தையோடு எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இணைந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கும். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். நான் திராட்சை செடி, என் பிதா. தந்தையும் குமாரனும் எப்பொழுது எப்படி இருக்காங்க, பிரிக்க முடியாது, இணைந்தே இருக்கிறார்கள், இணைந்தே செயல்படுகிறார்கள். அவர்கள் மூவர் தன்மை உடையவர்கள் என்று சொல்லுகிறதான ஒரு சத்தியம் இங்கே நமக்கு வெளிப்படுவதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, மாத்திரமல்ல, நாம் பாடமாக படிக்க கேட்ட 3வது அதிகாரம் யோவான் 3 5-6 வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவியானவரை குறித்த சத்தியம் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. 2வது வசனத்துல நிக்கதேமு சொன்னாரு, நீ பிதாவிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறீர் என்பதை அறிக்கையிடுகிறேன். அப்போ பிதா குமாரன் இங்கே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவம் எங்க நிறைவாகிவிட்டதா, அவருடைய திருத்துவ தன்மையை ஆண்டவர் தெளிவாக இங்கே என்ன செய்கிறார், அவன் என்ன செய்யக்கூடாது, கோபப்படவும் கூடாது. சரிதானே, உண்மைதானா? அவனுடைய ஒரு கோட்பாட்டிலிருந்து அவனை விளக்க பார்க்கிறார் என்று சொல்லி அவன் என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. பொதுவா மக்கள் சொல்லுவாங்க, பழத்துல என்ன செய்யணும், ஊசியா இருக்கணும். சரிதானே, தெளிவாக நாசுக்காக என்ன செய்யணும், கற்றுக் கொடுப்பதை நாசுக்காக சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் எளிதில் என்ன செய்வார்கள், புரிந்து கொள்ளுகின்ற தன்மை அவர்களுக்கு காணப்படும். இல்லாம நம்ம போய் இது உண்மை இல்லை அப்படின்னு அவங்க மூச்சு நேரம் சொன்னா என்ன ஆகும், கோபப்பட்டு விடுவார்கள். ஆண்டவருடைய நாமம் அங்கே என்ன செய்யப்படும், தூஷிக்கப்படும். எனக்கு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார், மறுபடி பிறவாவிட்டால் ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்பட முடியாது. எப்படி மறுபடி பிறக்க முடியும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாலும் மறுபடியும் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது. அதான் நிக்கதேமு கேட்கிறார் இல்லையா, அது எப்படி சாத்தியம், திரும்பினால் தாயினுடைய வயிற்றில் சென்று குழந்தையாய் பிறக்க முடியுமோ என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யப்படாது, தூய ஆவியானுடைய அருளாலே ஆட்கொள்ளப்பட்டால் ஒழிய உனக்குள்ளாக மறுபிறப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய திருத்துவ தன்மையை தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அதனுடைய 13வது வசனம் வாசிங்கம்மா. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலே இருக்கிறவருமான அவருடைய குமாரனே அல்லாமல் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே விண்ணிலிருந்து என்ன செய்யப்பட்டார், இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டார். அந்த 17வது வசனத்துல அந்த தெளிவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் அவரை என்ன செய்யலையா, அனுப்பவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை என்ன செய்தார். அப்போ பிதாவானவர் நம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பது இங்க என்ன ஆகிவிட்டது, சொல்லப்பட்டது, உறுதியாகிவிட்டது. அப்போ பிதாவானவர் ஆதியிலே வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே பிதாவானவர் என்ன செய்தார், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தூயாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அங்கே பிதாவும் தூயாவியானவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரிதானா, இது வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 7வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கேயும் தூயாவியானவருடைய ஒரு சாட்சியை என்றார். அந்த பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சென்று படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அந்த பகுதிகளில் படித்து பாருங்கள். அங்கே தூய ஆவியானவரை வரவேற்கிற ஒரு நிகழ்வு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கண்பான தெய்வ பிள்ளைகளை, தூய ஆவியானவரும் அவர் ஆதி முதல், அதாவது துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அவர் போன பிறகுதான் தூயாவியானவர் என்ன செய்தார்? இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் படைப்பின் நாட்களிலே தூயாவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை அன்றிலிருந்தே, நாம் எல்லாரும் படைக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே தூயாவியானுடைய வல்லமை செயலாற்றி கொண்டுதான் என்ன செய்கிறது. ஆனால் நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் சத்தியம். சரிதானா? அவருடைய வல்லமையை, அவருடைய செயலாக்கத்தை நாம் தான் புரிந்து கொள்ள என்ன செய்து போனோம்? தவறி போனோம். ஆகவே தான் ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிந்து பேசி என்ன செய்தார்? நம்மை வழிநடத்தும்படி தம்முடைய தூயாவியானவரை திரும்ப நமக்கு அனுப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. எனக்கமான பிள்ளைகளே, இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கடவுளின் திரித்துவத்தன்மையை என்ன செய்து விட்டார்? எடுத்து காண்பித்து விட்டார். பிதாவானவர், அவர் அனுப்பின குமாரன், தொடர்ந்து இருவரும் இணைந்து உலக மக்களை வழிநடத்தும்படியாக பொழிந்தள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இதனை குறித்து, இந்த திருத்துவத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நூல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிற சத்தியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதனுடைய 22வது வசனம் வாசிக்கலாம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்தார்? நடப்பித்தார் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி. பிதாவானவர் என்ன செய்தார்? இந்த உலகிற்கு தம்முடைய ஒரே மைந்தனை அனுப்பி அவர் மூலமாக பல்வேறு அற்புத அடையாளங்கள் என்ன செய்கிறார்? இங்கே நிகழ்த்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நிருபாசிரியர் நமக்கு என்ன செய்கிறார்? தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். தூய ஆவியானவர் மாத்திரமல்ல, குமாரனும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதற்கான சத்தியம் இங்கே என்ன செய்யப்படுகிறது? கடவுள் தான் அவரை என்ன செய்தாரோ அனுப்பினார். அவர் நம்முன்பதாக செயலாற்றின அந்த சத்தியத்தை இங்கே தெளிவாக நமக்கு என்ன செய்கிறார்? எடுத்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். 23வது வசனம். அப்படி இருந்தும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த இயேசு என்று சொல்லி கடவுளின் திட்டத்தின்படி அவர் தன்னை என்ன செய்தார்? குமாரன் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி. தொடர்ந்து 32வது வசனம். அப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் தேவன் என்ன செய்தார்? அவர் ஒப்புக் கொடுத்தார், மரணமடைந்தார், என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆவது நாளிலே பிதாவானவர் அவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி. பிதாவும் அவருடைய ஒரே குமாரனும் இங்கே நமக்கு தெளிவாக என்ன செய்யப்படுகிறார்கள்? சுட்டி காண்பிக்கப்படுகிறார். திருத்துவம் இந்த நாளிலே அந்த திருத்துவத்தை குறித்து தான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது? பல சான்றுகளை தருவதாக அமைகிறது. தொடர்ந்து 33வது வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பொழிந்தருளினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே நம்மை விட்டு என்ன செய்யல? போகவில்லை. என்ன செய்தார்? நியமிக்கப்பட்டபடி பிதாவிடத்திலிருந்து தூயாவியாருடைய வரத்தை பெற்று என்ன செய்தார்? என்ன செய்தாரா? இந்த உலகிற்கு பொழிந்தருளினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லு. இங்கே நிருபாசிரியரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய அந்த செயலாக்கத்தை நமக்கு தெளிவாக என்ன செய்கிறார்கள்? சுட்டி காண்பிப்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்ப சொல்லுங்க, நாம் எந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம்? நாம் நம்முடைய திருவிருந்து தொழுகைகளிலே ஒரு விசுவாச அறிக்கையை நம்ம செய்வோம். என்ன விசுவாச அறிக்கை? என்ன விசுவாச அறிக்கை? வழக்கமாக சொல்லுகிற விசுவாச அறிக்கை நிசேயா விசுவாச பிரமாணம். அந்த நிசேயா விசுவாச பிரமாணத்திலே இந்த திருத்துவத்தை குறித்து அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருப்பதை நாம் கற்றுக்கொள்ளும். இல்லங்களில் சென்று அதை படித்து பாருங்கள், தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். நிசேயா விசுவாச பிரமாணத்திலே திருத்துவ கடவுளின் தன்மை அங்கே என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இலக்கமான பிள்ளைகளே, கடவுள் அவர் திருத்துவ கடவுளாக, மூவர் கடவுளாக இருந்து நம்மில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். பிதா படைப்பாளராகவும், குமாரன்
மீட்பராகவும் ரட்சிக்கிறவராகவும் தூய ஆவியானவர் நம்மை தேற்றி நித்தியத்திற்கு நேராக நடத்துகிறவராகவும் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அனுபவத்தை தான் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் நமக்கு சுட்டிக்காட்டும். மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் பாடமாக படிக்க கேட்ட யோவான் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அழுத்தமாக சொல்லப்படாத ஒரு காரியம் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வேளையிலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி போதுமா? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை, கடவுளை குறித்து இங்கே தீர்க்கன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அறிக்கையிடுகிறார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவானவரை குறித்து இங்கே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிங்காசனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? வீற்றிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கன் புஸ்தகமும் தொடர்ந்து சங்கீத பகுதிகளையும் நாம் நினைத்து படித்தோம் என்று சொன்னால் அங்கே தெளிவாக அவருடைய வல்லமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருப்பதை நாம் அவர் மகிமை உள்ளவர், வல்லமை நிறைந்தவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்தும். 3ஆம் வசனமா ஏசாயா 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் கூப்பிட்டு சத்தமிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லி. பிதாவானவர் அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த காரியங்களை யார் என்று சொல்றார்? முந்தைய பகுதி 2ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சேராபீன்களும் கேராபீன்களும் என்ன செய்தார்களா? இணைந்தவரை மகிமைப்படுத்தினார்கள். 2 சட்டைகளினால் முகத்தை மூடி, 2 சட்டைகளினால் பறந்து, 2 சட்டைகளினால் கால்களை மூடி என்று சொல்லி அங்கே வசனம் நமக்கு சொல்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவருடைய சிங்காசனத்திலே அரியணையிலே வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை நின்று கொண்டு, சிங்காசனத்தின் அருகாமையிலே நின்று கொண்டு தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை மகிழ்ந்து பாடினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி. அதனுடைய 5ஆவது வசனத்தினுடைய முதல் பகுதி, ஐயோ அதமானே அசுத்த உதடுள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று சொல்லி இங்கே தீர்க்கன் என்ன செய்கிறார்? அந்த அரியணையின் காட்சிகளை கண்டு அறிக்கையிடுவதை, அவருடைய வல்லமையை அறிக்கையிடுவதை நான் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, நான் படித்த சங்கீத பகுதி 29ஆவது சங்கீதம் அதனுடைய 3ஆவது வசனம், கடவுளுடைய வல்லமை, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் அது என்ன செய்கிறதா? தொனிக்கிறது. தண்ணீர்கள் மேல் தொனிக்கிற சத்தம் முழங்குகிறார். 4ஆவது வசனம், அவர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார், அது வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. 5ஆவது வசனம், கேதுரு மரங்களை முறிக்கிற அளவுக்கு அவருடைய சத்தத்தின் வல்லமை என்ன செய்கிறதா? இருந்தது. லீபனோனின் கேதுரு மரங்களை அது என்ன செய்கிறதா? முறிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி. 7ஆவது வசனம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற அளவுக்கு வல்லமை நிறைந்தது அவருடைய சத்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. 8ஆவது வசனம், அது வனாந்திரத்தை என்ன செய்கிறார்? காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாக இருந்தது. அவருடைய வல்லமை அவ்வளவு வல்லமை மிக்கதாக என்ன செய்கிறார்? பிதாவானுடைய வல்லமை இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லு. அதான் மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற வேளையில பார்வையை, அந்த பார்வை நடுவே ஆண்டவர் என்ன செய்தார்? மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். பார்வை நடுவே ஆண்டவர் என்ன செய்தார்? உன்னதங்களிலே மலை உச்சியிலே ஆண்டவர் தரிசனமான போது மோசேயால் அவரை என்ன செய்ய முடியல? அவ்வளவு பிரகாசம் நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அவருடைய ஆடை தொங்கலால் வசனம் சொல்லுது இல்லையா? ஆலயம் நிரம்பி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்கிறது, அவர் ஒளியை
வஸ்திரமாக அணிந்திருந்தார். அந்த ஒளியினுடைய வல்லமை தேவாலயத்தை என்ன செய்ததா? நிரப்பி இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராக காணப்பட்டார். அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர் தான் நம்முடைய படைப்பாளராக என்ன செய்கிறார்? இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட குமாரன் தான் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற மீட்பாளராக, விடுதலையாளராக நம்மளை என்ன செய்தார்? செயலாற்றினார். அரும் அடையாளங்களை நமக்குள் செயலாற்றுகிறவராக இருந்தார். அவரிடத்திலிருந்து பரிந்து பேசி அனுப்பப்பட்ட, பொழிந்தள்ளப்பட்ட தூயாவியானவர் தான் நம்மை இன்றளவும் அவருடைய நித்தியத்திற்கு நேராக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக கடவுள் அவர் மூவரும் தன்மையிலே நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை நாம் நினைக்கலாம், பிதாவும் குமாரனும் இப்போ இருக்காங்களா இல்லையா? நம்முடைய விசுவாசம் எங்கே போறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தன்னுடைய மூவரும் தன்மையிலே இன்றும் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சரி, அவர்களை பிரிக்க முடியாது. பிரிவுத்தன்மை கொண்டவர்கள் அல்ல, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஒரே தன்மை உடையவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. படைப்பாளராக பிதாவும், மீட்பாளராக குமாரனும், தேற்றவாளராக தூய ஆவியானவர் இருந்து செயல்படுவதை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்வதில்லை, விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அதனுடைய ஆழ்த்தத்துவத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சும்மா பார்த்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த விசுவாசத்திலே நாம் பலப்பட்டால் ஒழிய கடவுளின் திருத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் போனால் நாம் நித்தியத்திற்கு நேராய் நடக்க இயலாது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த திருத்துவத்தின் வல்லமையை ஏற்றுக்கொள்வோம். விண்ணக வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துகிற கடவுளின் வல்லமை நாம் தொடர்ந்து விண்ணக வாழ்வை நாம் சுதந்திரிப்போம். ஒவ்வொருவரையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பங்கப்படுத்தி பாதுகாப்பதாக. ஆமென். தொடர்ந்து நாம்